ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிளான பருப்பு கடையல் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 7 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பருப்பு பொங்கி வராமல் இருக்கும். பருப்பை நல்லா கொலைய விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் 7 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். உங்களோட குக்கர் அளவுக்கு பொறுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. மத்த வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடைஞ்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக்கிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா பருப்பு உடனே கெட்டியாயிரும். இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வேக வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். பருப்பு நெய்யில் தாளிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ நெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல் போட்டு தாளிச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க, கசப்பாக இருக்கும். பருப்பு கடையில் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.